வணக்கம். இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி வரலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கண் திருஷ்டி. நல்ல படிப்பு படிக்கிறாங்க, மார்க் கம்மியாச்சு, யாரோ கண் திருஷ்டி வச்சுட்டாங்க. அதே போல் பண வரவு குறையுது. என்ன விதமான ஏற்றமோ தாழ்வோ வரும்போது ஒரு பயம் வந்துடும். ஏற்றம் வரும்போது யாராவது கண்ணு வச்சிருவாங்களா, இறக்கம் வரும்போது கண்ணு வச்சதுனால தான் இது நடந்தது. இது அடிப்படையாக சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த கண் திருஷ்டி விலக என்ன பண்ணலாம் சார்? இந்த கண் திருஷ்டிமா பெரிய அளவுக்கு சமுதாயத்தில் பாதிப்பை கொடுக்குது. நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஃபீல்டில் பெரிய லெவலில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கண் திருஷ்டி அந்த அவங்க வாழ்க்கையை அப்படி சீர்குலைச்சிருது. அதுமாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு அவங்க வீட்டு பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்களுடைய பார்வை அவங்கள வாழ்க்கையில் அவங்க ஒரு வீழ்ச்சியை கொடுத்துருது. அப்போ கண் திருஷ்டிக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது. கடுமையான கண் பார்வை ஒரு அடிமனசில் ஒரு வேதனையோடு ஒரு ஏக்கத்தோடு அவங்க பார்க்கக்கூடிய அந்த பார்வை நம்ம குடும்பத்தில் இது நடக்கலையே, இவங்க மட்டும் இப்படி வாழறாங்களே அப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு ரொம்ப வலிமை இருக்குமா. அது கெடுதலை செய்கிறது அந்த கண் திருஷ்டி. அதைத்தான் நம்ம கண் திருஷ்டின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கண் திருஷ்டி கோளாறுகள்லேருந்து தப்பிச்சுக்கிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சரபேஸ்வரர் வழிபாடு செய்யணுமா. மிக கடுமையான கண் திருஷ்டி துன்பங்கள் இருக்கிறவங்க கூட சரபேஸ்வரர் வழிபடும் போது அந்த பிரச்சனைகள் தீர்ந்துருது. சரபேஸ்வரரை பொதுவாக எப்போ வழிபடணும்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் அந்த 4:30 to 6 மணி வரைக்கும் ராகு காலம்னு சொல்கிறோம் பாருங்களேன். அந்த ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றக்கூடிய பழக்கமே கண் திருஷ்டியை போக்கும். எந்த தீபம் ஏற்றோம்னா மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றணும். நமக்கு என்ன வசதி இருந்தாலும் சரி, தீபம் ஏற்றுவது என்பது மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுகிற போது அதோடைய பலன் வெகுவாக இந்த கண் திருஷ்டியை குறைச்சிருது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 மணி வரை உள்ள நேரத்தில் சரபேஸ்வரர் சன்னதியில் அவருக்கு முன்னால் இந்த தீபம் ஏற்றுவது, நல்லெண்ணெய் தீபம் மண் அகல் விளக்கில் ஏற்றி அவரை வழிபடுகிற போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எப்படிப்பட்ட கடுமையான கண் திருஷ்டி இருந்தாலும் அதிலிருந்து விலகி நீங்கள் நலம் பெற முடியும், நிம்மதி பெற முடியும். ஓகே, சரபேஸ்வரர் வழிபாடு நல்ல கண் திருஷ்டியை நீக்கி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கண் திருஷ்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக கண் திருஷ்டின்னு சொல்லும் போது இது மாதிரி வழிபாடு முறைகள் யார் செய்யணும் அப்படின்றது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கும். இல்லத்தரசி செய்யலாமா, இல்லைனா யாருக்கு கண் பட்டுச்சு நம்ம யோசிக்கிறோமோ அவங்க தான் செய்யணுமா, இது மாதிரி ஏதாவது வழிபாடு முறைகள் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சரபேஸ்வரர் வழிபாடை சொல்லிட்டோம். பல நேயர்களுக்கு உடனே அடுத்த சந்தேகம் வருது, எங்கே சார் எங்கள் வீடுகளில் உக்கிர தெய்வங்களை வழிபடாதீங்க வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படி வழிபடுகிற போது சிக்கல் வரும் அப்படின்னா சரபேஸ்வரரை நாங்கள் வச்சு வழிபடலாமா அப்படின்னு வருது. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சில வழிபாடு குறிப்பிடப்பட்டிருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சில நேரங்கள் அப்படி பண்ணுறதுக்கு அனுமதி இருக்காது. உங்கள் வழிபாடு முறை எப்படி இருக்கணும், கோயிலில் போய் தான் பண்ணணும், உக்கிர தெய்வங்களை வழிபடணும்னு சொல்லுவோம். சில நேரங்களில் உங்கள் ஜாதகத்தின்படி இந்த மாதிரி வழிபாடு, உக்கிர தெய்வங்களின் வழிபாடு நீங்கள் இல்லங்களிலேயே செய்யலாம் என்று இருந்தால் உங்கள் ஜோதிடர் குறிப்பிட்டு சொல்லுவார். அப்படி இருக்குமானால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சரபேஸ்வரருடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். சரபேஸ்வரர் படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்கிற போது திருஷ்டிகள் விலகுமா. இது பல்வேறு வகையான திருஷ்டி இருக்குமா. இந்த திருஷ்டி என்ன கேட்டிங்கன்னா, பரீட்சையில் மார்க் வாங்குறது மாணவர்களுக்கு குறைஞ்சி போதுங்கிறாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கு பாருங்க. யாரோ ஒருத்தர் வந்துட்டு போய் இப்படி வாழறாங்களே இவங்க நினச்சிட்டு போகிறாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை குறைந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த தீர்வுமா அந்த சரபேஸ்வரர் தீர்வு. அது அவரை வழிபாடு செய்கிறது, அதையும் வீட்டிலேயே தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால்
உங்கள் ஜோதிடருடைய ஆலோசனையை கேட்டு அதை பண்ணலாமா. வீட்டில் தீபம் ஏற்றி சரவேஸ்வரரை வழிபடலாம். நல்ல துன்பங்கள் வெகுவாக குறையும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? பிரியலட்சுமி, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்து. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான் மேடம். ஓகே, உங்களோட பிறந்த தேதி என்னம்மா? 3/9/97. 3/9/97. ஓகேம்மா, பிறந்த நேரம் என்ன? ஹலோ, ஹலோ, என்ன டைமுக்குமா பிறந்தீங்க? காலை 4:50. காலை 4:50. ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம். லக்னம்மா? கடக லக்னம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு எப்ப மேரேஜ் ஆகும், அப்ப எப்ப கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, திருமணத்துக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பதில சார் கொடுப்பார். சார் இணைப்பில் தான் இருக்காரு. வணக்கம்மா. உங்கள் ஜாதகம்மா நல்ல ஜாதகம்மா. லக்னத்தில் வந்து சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. இது அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குதுமா. சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, ராசியில் சூரிய பகவான், இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒன்றுனா உங்கள் குடும்பத்தில் ஒரு தோஷம் நிற்குது. லக்னத்தில் ராகு நிற்குது, 7ல் கேது நிற்குதுன்னு சொல்லும்போது ஒரு கர்ம தோஷம் குடும்பத்தை பிடிச்சி ஆட்டி வைக்குது. ஏற்ற இறக்கமாகவே வாழ்க்கை போய்கிட்டு இருக்க. ஒரு நிதானமாக வாழ்க்கையில் அப்படியே ஜெயிச்சு போய்கிட்டே இருந்தோம்னு இல்லாமல் ஏற்ற இறக்கமாகவே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்போது இது வந்து சில தடைகளை குடும்பத்தில் உண்டு பண்ணி விட்டுருது. இந்த தடைகள் முதல்ல விலகணும். உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அந்த வேலை வெகுவாக கிடைப்பதற்கு நீங்கள் அதிக பிரயாசம் பண்ண வேண்டியிருக்கு. சில பேருக்கு ஈஸியாக கிடைச்சிருது வாழ்க்கையில், சில பேர் போராடி பெற வேண்டியிருக்கு. அந்த போராடி பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் நவக்கிரகத்தில் சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூரியனுக்கு ஒரு தட்டில் கோதுமை எடுத்துக்கிடுங்க. கோதுமை மணிகள் இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு அதன் மேலே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சூரிய பகவானை வழிபடுங்க. தொடர்ச்சியாக அப்படி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உருவாகுமா. ஜாதகப்படியே இருக்குது. கொஞ்சம் அதில் உள்ள தடைகளை விளக்கிறதுக்கு தான் நம்ம பரிகாரம் சொல்கிறோம். இரண்டாவது, திருமண விஷயம் அப்படின்னு எடுக்கிற போது இந்த உங்களுடைய ஜாதகப்படி திருமணத்திற்குரிய காலகட்டம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, 2024 கடைசியில் அது வந்து திருமணத்துடைய காலகட்டம் வருகிறதுமா. அதெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையவும், நீங்கள் எதிர்பார்க்குறபடி நல்ல வேலை கிடைக்கவும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக திருமணத்துக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகப்படியான நபர்கள் இருக்காங்க. இந்த திருமண தடை இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும்ன்ற சந்தேகம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது. அது உண்மையா சார்? அதாவது இப்போது இதுக்கு முந்தின காலர் வந்து திருமணத்தை பற்றி கேட்குறாங்கம்மா. அது தொடர்பாக நீங்கள் அருமையாக கேள்வி கேட்குறீங்க. நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கா அப்படின்னா, சுக்கிரன்கிற கிரகம் தாமா அந்த திருமண ஆசையை, ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமண ஆசையை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகத்துடைய விஷயங்களில் இப்போ சில மாறுபாடுகள் இருக்குமா. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, திருமண ஆசை என்பது குறைந்து போகுது. நம்மளுடைய நிகழ்ச்சியிலேயே நம்ம அதை பற்றி நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இன்றைய இளம் தலைமுறையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த எண்ணம் அதிகமாக மேலோங்குது. ஒரு காலத்தில் திருமணம் என்பது ஒரு கட்டாயம் அப்படின்றது மாறி இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பெருகிக்கிட்டு போகுது. அதே மாதிரி சுய சிந்தனை அவர்களுக்கு வளர்ந்த பிறகு அவங்க வந்து வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அணுகுமுறையில் குறிப்பாக பெண்கள் யாருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பலை அப்படின்னு ஒரு வாழ்க்கையுடைய புரிதல் உங்களுக்கு வருது பாருங்க. அதுவும் நிறைய பேருக்கு திருமணம் வேண்டாங்கிற எண்ணத்தை கொடுக்குது. ஜாதக ரீதியாக பலருடைய ஜாதகங்களை பார்க்கும்போதே இவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கொள்வதிலே ஆர்வம் இருக்காது அப்படின்னு தெரியுமா. இதை வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு எடுத்து சொல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தில் ஆர்வம் குறைவு, அவங்களுக்கு வந்து அப்போ அவங்க ஜாதக ரீதியாகவே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சில இடங்களில் வலுக்கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்கிறோமா. ஜாதகங்கள் அப்படி அமைப்புகள் இருக்குமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கண் திருஷ்டியை பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். அதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு பெரும் பிரச்சனைனா கடன் தொல்லை. இந்த கடன் தொல்லையிலேருந்து முற்றிலும் வெடுப்பிட்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். அந்த கடன் தொல்லை இருக்குன்னு சொன்னாலே ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் இருக்குல்லம்மா. நவக்கிரகங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ. இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் கடன் தொல்லைகள் எல்லாம் அமையுது. அப்போ இந்த செவ்வாய் கிரகம் வருகிற போது நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்மளுடைய லக்னத்துக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம கவனமாக இருந்துக்கிட்டாலே போதும்.
இப்போ சரி நமக்கு தெரியலைங்க, ஜாதகத்துடைய இந்த நுணுக்கங்கள் தெரியல, கடன் பட்டுட்டோம், அதுலேருந்து மீண்டு வரணுமே அப்படின்னு சொன்னால் இதற்குரிய சிறந்த வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடுமா. என்ன பண்ணணும்னா விரலி மஞ்சள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விரலி மஞ்சள் வந்து ஒரு 6 மஞ்சள் வாங்கிக்கிடணும். வாங்கிக்கிட்டு அதை என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, இந்த கடன் சொன்னாலே அது செவ்வாய்க்கிழமை தொடர்புடையது. இந்த கடனை வந்து எந்த கிழமையில் பெறலாம்னு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த கிழமையில் கடன் அடைச்சால் அது சீக்கிரம் அடைபட முடியுங்கிறதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம அதோடைய பரிகாரத்தை பற்றி பேசுகிறோம். அப்படிங்கிறதுனால துர்க்கை அம்மனுடைய படத்தை வீட்டில் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து 6 விரலி மஞ்சள், அந்த மஞ்சளை வச்சு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகள் இந்த வழிபாடை செய்யணும். துர்க்கையை வழிபட்டுக்கிட்டே வரணும். எனக்கு கடன் தொல்லை அடையப்படணும், என் குடும்பம் முழுமையாக விடுபடணும் கடன்லேருந்து அப்படின்னு வேண்டிக்கிட்டே வந்து அந்த மாதத்திற்கு ஒரு முறை 4 செவ்வாய்க்கிழமை வந்துடுது. மாதத்திற்கு ஒரு முறை 4 செவ்வாய்க்கிழமை இந்த துர்க்கையை வழிபட்ட பிறகு விரலி மஞ்சளை துர்க்கையுடைய பாதத்தில் வச்சு வழிபட்ட பிறகு அந்த ஒரு மாதம் சேர்ந்த அந்த விரலி மஞ்சள்களை கொண்டு போய் அருகில் உள்ள கோயிலில் கொடுத்துடணும். பக்கத்தில் கோயில் இருக்கு பாருங்க, துர்க்கை அம்மன் சன்னதி இருந்துச்சுன்னா அங்கேயே கொண்டு போய் கொடுத்துடணும். நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறோம், மஞ்சளை கொண்டு போய் கோயிலில் கொடுக்குறோம். இது தொடர்ச்சியாக நாம் செய்து வருகிற போது நமக்கு வந்து இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விரலி மஞ்சள் பரிகாரத்தை செய்கிற போது கடன் வெகுவாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் கலைமகனுங்க, திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? பாப்பாவுக்கு. ஓகே, அவங்களோட பிறந்த தேதி என்ன? 2001 10/7/2001. 10/7/2001. ஓகேம்மா, பிறந்த நேரம் என்ன? 4:25 மாலை. மாலை 4:25ன்னு சொல்லியிருக்கீங்க. ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? சதய நட்சத்திரம் கும்ப ராசி. லக்னம் என்ன? விருச்சிக லக்னம். ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? என்னங்க சார்? என்ன உங்க கேள்வி என்ன? பாப்பாவுக்கு மேரேஜ் பண்ணலான்னு இருக்கோம், அது தடை வந்துட்டே இருக்கு. ஓகேம்மா, பேசலாம். சார் இணைப்பில் தான் இருக்கார். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் அன்பு மகளுடைய ஜாதகம்மா, அவங்க விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த விருச்சிக லக்கணத்தில் அவங்களுடைய ராசி கும்பராசியாக இருக்கும்போது ராகு பகவானுடைய சாரத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, சுக்கிரன் சனி அப்படிங்கிற கிரகங்கள் சேர்ந்துருக்கு. இந்த அமைப்பு திருமணத்தை தாமதப்படுத்தும் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ ஜென்மச்சனி நடக்குது பார்த்தீங்களா? ஜென்மச்சனியில் பொதுவாக திருமணத்தை எந்த ஒரு ஜோதிடரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, இப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் ஜென்மச்சனி காலத்தில் கொஞ்சம் பொறுத்து இருக்கிறது நல்லதுமா. உடனடியாக திருமணம் செய்வது அப்படின்னு இல்லாமல் சிறிது காலம் பொறுத்து இருக்கணும். இவங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 2027 திருமணம் கைகூடும் அப்படின்னு தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் விரைந்து திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அப்போ பத்திரகாளி வழிபாடு செய்யுங்க. ஜாதகப்படி 2027 திருமணம் கூடி வந்துடுமா. நீங்கள் விரைந்து திருமணம் செய்ய வேண்டிய சூழல் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் வேறு வழி இல்லைங்க, சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறவங்க எங்கள் குடும்பத்து சூழல் அப்படி இருக்குது அப்படின்னு நினைத்தால் பத்திரகாளி வழிபாட்டை செய்யுங்கள். உங்கள் மகளுக்கு பரிபூர்ண விருப்பம் இருக்கா திருமணம் இப்போ செய்யறதில்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு திருமண விஷயத்தில் இறங்குங்கம்மா, அதுதான் நல்லது. அவர் விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்திடாதீங்க. அதனால் விருப்பம் தெரிந்து கொண்டு ஈடுபடுவது நல்லது. வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். என் பேர் யுவராணி மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருவாரூர்ல இருந்து கூப்பிடுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எங்க அக்காவுக்கான கேள்வி. ஓகேம்மா, உங்க அப்பாவோட பிறந்த தேதி என்னம்மா? பிறந்த தேதி வந்து 12/12/1992. 18/12/1992. ஓகேம்மா, பிறந்த நேரம் என்ன? பிறந்த நேரம் 7:05 மாலை. மாலை 7:05ன்னு சொல்லியிருக்கீங்க. அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம். லக்னமா? லக்னம். மிதுன மிதுன லக்னம். உங்களோட கேள்வி என்ன? திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு மேடம். வயசு வந்து 31 ஆகுது. ஓகேம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க சார். இப்போ என்ன வேலையில் இருக்காங்க? வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், வீட்டுல தான் சார் இருக்காங்க இப்போ. அதுதான் பிரச்சனை. இப்போ என்ன திரும்ப தடைன்னு ஒரு கேள்வியை கேட்டுறீங்க. எதனால தடை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, இவங்களுக்கு வேலை பிரச்சனை தான் பெருசாக இருக்கு, அதுதான் தடைன்னு காட்டுது. அதனால என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல வேலை அமைய வேண்டிய ஒரு அவசியமும் அவங்க ஜாதகப்படி இருக்கு. இது நீங்கள் வந்து திருமண விஷயம் நல்லபடியாக நடக்க
நீங்கள் வந்து கல்யாண பசுபதீஸ்வரரை வழிபடணும். கல்யாண பசுபதீஸ்வரரை வழிபடுகிற போது நல்ல முறையில் கல்யாண விஷயம் கூடி வரும். அதற்கு முன்பாக நல்ல வேலை கிடைக்கவும் இவர் வந்து தொடர்ச்சியாக பைரவர் வழிபாடு செய்து வரணும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஒரு சிலர் அடிக்கடி சொல்றது உண்டு சார், பட்டக்காலிலே படும், ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கே திரும்ப திரும்ப ஆக்சிடென்ட் ஆகும், நான் பார்த்து தான் போறேன் இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் சார்? அதாவது பொதுவாக இந்த டிரைவர் பணியில் இருக்கிறாங்க, அது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய பரிகாரம் நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். ஆனால் சிலர் நீங்கள் சொல்கிறாப்புல நான் கவனமாக தான் வண்டியில் போய்கிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு வேறு வகையான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா, ஒரு எளிமையான பரிகாரம் முருகப்பெருமானை வழிபடுவதுமா. பொதுவாக ஆக்சிடெண்ட்டுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதனால் இந்த செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் தான், ராகுவெலாம் சம்மந்தப்பட்டுட்டாருன்னா அகோர விபத்துக்களை கொடுத்துட்றாரு. அதனால் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போகணும். ஓம் சௌம் சரவணபவ, ஓம் சௌம் சரவணபவ இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லணும். கடைகளில் முடிக்கயிறுன்னு விற்பாங்க, சிகப்பு கலரில் முடிக்கயிறு அப்படின்னு கடைகள் விற்பாங்க. அந்த கயிறை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு ஓம் சௌம் சரவணபவ மந்திரத்தை 1008 முறை சொல்லி அதை கையில் கட்டி விட சொல்லணும். கோயிலில் இருக்கக்கூடிய பெரியவங்க அர்ச்சகர்கள் இவங்கள்ட்ட சொல்லி கையில் கட்டி விட சொல்லணும். இதை இப்படி கையில் சிகப்பு கலர் முடிக்கயிறு, சிகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடிக்கயிறை கட்டியிருக்கிற போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. அதனால் இந்த மந்திரம் தான் இதில் மிகப்பெரிய சக்தி உடையது. செவ்வாய்க்கிழமைகளில் இந்த முடிக்கயிறை கையில் கட்டணும். உங்களுக்கு வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் படிப்படியாக குறைஞ்சு ஒரு நல்ல நிம்மதியான சூழல் ஏற்படுறதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிறது கூப்பிடுறீங்க? மேடம் நான் சேலத்திலிருந்து பேசுறேன் மேடம். என் பேர் வேதமூர்த்தி மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? மேடம் எனக்கான கேள்விதான் மேடம். உங்களோட பிறந்த தேதி என்ன? 22 22 12 12 1988 மேடம். 1988ன்னு சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட பிறந்த நேரம் என்ன சார்? 11:20 AM மேடம். 11:20 AM. ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? ரிஷபராசி மேடம். சொல்லுங்க சார். ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம் பாதம் 1. லக்னம் லக்னம் கும்பலக்னம் மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம் இது திருமணம் தாமதமா இருந்தது மேடம். எங்க போனாலும் நடக்க மாட்டேங்குது, வேலையும் எதுவுமே அமைய மாட்டேங்குது மேடம். பேசலாம் சார், சார் இணைப்பில் தான் இருக்கார். நண்பரே வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. உங்களுடைய ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்குங்க. இந்த களத்திர தோஷம் தான் திருமண தடையை கொண்டு வந்து கொடுக்குது. பொதுவாக களத்திர தோஷம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அம்மன் வழிபாடு செய்வது என்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பக்கத்தில் உள்ள கோயில், ஒரு கோயிலை ரெகுலராக வச்சுக்கிடுங்க. அந்த கோயிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நெய் தீபம் போடணும்னு வச்சுக்கோங்க. அப்படி தொடர்ச்சியாக அம்மனுக்கு நெய் தீபம் விட்டு கொண்டு வருவது திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகளை உங்களுக்கு போக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்க விநாயக பெருமானை வழிபடுங்க. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் அருகில் உள்ள கோயிலுக்கு போய் விநாயகருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி நல்ல வேலை அமைய, வாழ்க்கையோட கஷ்டங்கள் விலக, சங்கடங்கள் விலகணும் அப்படின்னு கும்பிடணும். சங்கடகர சதுர்த்தியில் அப்படி வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வேலை விஷயம் சம்பந்தப்பட்ட தடைகளும் விலகும். திருமண வகையில் நல்ல முறையில் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற்று திருமணம் கைகூடும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார், நிகழ்ச்சிக்கு கால் பண்ணதுக்கு. சார், இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்காக தெளிவான பதிலை கொடுத்துருக்கீங்க. மிக நன்றி சார். மிக நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். மிக நன்றி சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும், அதை கொடுத்துருக்கக்கூடிய பதில்களும் உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நிகழ்ச்சியில் நாளைக்கும் வேற ஒரு ஜோதிடரோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.